இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து விரிவு செய்யப்பட இருக்கு. இதுல புதிய வாய்ப்புகள், புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல பெண்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் பாத்தீங்க அப்படின்னா, புதுசா பயனாளிகள் வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து சேர்க்கிறாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1,25,00,000 பெண்கள் வந்து இதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 லட்சம் பெண்களை வந்து புதுசா சேர்க்க போறாங்க. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 1,45,00,000 பெண்கள் வந்து இதுல பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதுல பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவியா இல்லாத பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு. எப்படி இருந்தா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து அப்பா, 2 மகன் அப்படி இல்லைன்னா 3 மகள் இருக்காங்க. அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு 21 வயசு ஆயிருச்சு அப்படின்னா இந்த திட்டத்துல அவங்க விண்ணப்பிக்கலாம். அத அவங்க ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. பெண்கள் எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல வந்து 2 பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு மருமகள் இருப்பாங்க. பாட்டி வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்க பென்ஷன் வாங்குறதுனால மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே வந்து கார்டுல இருந்து எல்லாரும் நீக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பாட்டி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு ரேஷன் கார்டுல யார் குடும்ப தலைவியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து பென்ஷன் வாங்கக்கூடாது, அரசு சார்ந்த பணம் வேற எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இதுல யார் பயனடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விவாகரத்து வாங்கிட்டு தனியா நிறைய பெண்கள் வந்து வாழ்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட தனி ரேஷன் கார்டு இருந்தா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிச்சா அவங்களுக்குமே வந்து 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்து திருமணம் ஆகி இருக்கும் இல்லையா, அந்த பெண்கள்லாம் கூட இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பம் பண்ணிருப்பாங்க, ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அதுல ஆவணம் வந்து கரெக்டா இல்லாதவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. சோ அவங்களும் மறுபடியும் இதுல விண்ணப்பம் பண்ணி மறுபடியும் வந்து இதுல சேர்ந்து பயனடையலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.